friends, welcome to First Choice Laptop Service. நம்ம இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் லேப்டாப் 1724ங்கிற மாடல். ஜென்ரலாக இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ் நாட் லோடிங் இஷ்யூஸ், ஓஎஸ் ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஓஎஸ் ரீசெட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால அந்த ஓஎஸ் ரீசெட் பண்ணாமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓஎஸ் ரீசெட் பண்ணுறது, அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் என்னன்னு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் ஆன் பட்டன், வால்யூம் அப் பட்டனையும் ஆன் பட்டனையும் சைமல்டேனியஸாக நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ்னு லோகோ வரும். ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க. சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பயாஸ் செட்டிங்ஸில் போனோம்னா இது ஷார்ட்கட் கீ வால்யூம் ஆப் அண்ட் ஆன் பட்டன் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ஃபார் 3 seconds ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு பயாஸ் செட்டிங்ஸ் வந்துடும். இந்த பயாஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிசி இன்ஃபர்மேஷன், இது என்ன மாடலுங்கிறது நம்ம பார்க்கலாம். சர்ஃபேஸ் ப்ரோ 4ங்கிற மாடல் ஆக்சுவலாக அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டிபிஎம் வந்து ஆனில் இருக்கும், இனிஷியலாக டிஃபால்ட்டு ஆனில் தான் இருக்கும். அதை வரைக்கும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து ஓஎஸ் ரீசெட் பண்ண போகிறதுனால ஆஃப் பண்ணிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களோட விண்டோஸ் பூட் மேனேஜ்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு ஓஎஸ் லோடாக இருக்கிற பொசிஷனை குறிக்குது. ஸோ அதை ஜஸ்ட் அன்டிக் பண்ணிடுங்க வேணாம். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து ஓஎஸ் லோட் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ யூஎஸ்பி தான். ஸோ நம்ம யூஎஸ்பியை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸிட் கொடுத்துடணும். எக்ஸிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி ஓஎஸ் விண்டோஸ் 10 லோட் பண்ணி வச்சுருக்க பென்ட்ரைவ் இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த டூலில் பென்ட்ரைவ் லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும், வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஓஎஸ் லான்ச் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் லோடிங் ஆயிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட் டூ டெமோ நான் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக நீங்கள் யூஸ்வலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் அதே உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அண்ட் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓஎஸ் லோட் பண்ணி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம பண்ண சேஞ்சஸை திரும்ப அன்டூ பண்ணிடணும். நீங்கள் அன்டூ பண்ணால் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் மாதிரி காமிக்கும் ஆக்சுவலாக. ஸோ டிபிஎம் எனேபிள் பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூட்டில் வந்து விண்டோஸ் பூட் மேனேஜர், இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டில் நம்ம இருக்க டூலை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வெறும் விண்டோஸ் லோட் பண்ண பென்ட்ரைவ் மட்டும்தான். ஸோ இது விண்டோஸ் வந்து நம்ம பென்ட்ரைவ் எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.